அன்பு நேயர்களுக்கு அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள். பட்டினப்பாலை வாயிலாக சங்க காலத்திலேயே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அங்காடிகள், அதாங்க மால்கள் இருந்தன என்று பார்த்தோம் அல்லவா? காவேரி பூம்பட்டினத்தில் என்னென்ன பொருள்கள் எங்கே இருந்து வந்து இறங்கின என்கிற செய்தியை ஒரு அருமையான பாடல் மூலமும் அறிந்தோம் அல்லவா? நம்ம சங்க காலத்தில் முன்னோர்கள் நுகர்பொருட்களை மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நிர்வாக திறமையை பெற்றிருந்தார்கள் என்பதற்கான சாட்சிகளையும் அந்த காலத்திலேயே ஓலைச்சுவடிகள் மூலமாகவும் பாறைகளிலும் கற்களிலும் செதுக்கி வைத்தும் ஆவணப்படம் போல காட்சிப்படுத்தி இருக்கிறார்களே. இதைவிட நம் முன்னோர்களின் புத்திசாலித்தனத்திற்கு என்ன சான்று வேண்டும் நண்பர்களே? அது மட்டுமல்ல, மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட அண்மையில் அந்த ஆய்வின்படி பூம்புகார் நகரம் 15,000 ஆண்டுகள் பழமையானது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா மேலே சொன்ன மால்கள் தமிழனுக்கு இதெல்லாம் ஜுஜுபி என்று தானே சொல்ல தோன்றுகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். போன பகுதியில் இதை பற்றிய இன்னும் சில சுவாரஸ்யங்களை பகிரப்போகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் வாங்க. பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் என்று நமக்கு தெரியும். அவர் மாமன்னர் கரிகார் பெருவளவனின் போர்த்திறமை, நிர்வாகத்திறமை, சோழ நாட்டின் வளம், இவை போன்ற பல விஷயங்களை இந்த நூலில் சுவைப்பட கூறியிருக்கின்றார். பொதுவாகவே புலவன் பாட்டில் மன்னர் உகையுற்றார் என்றால் புலவனுக்கு அன்னைக்கு ஜாக்பாட் தான். அம்மாதிரியான பெரும் தகைமகை நமது கடியலூரார் பெற்றிருக்கிறார். அது என்ன தெரியுமா? 16 100,000 பொற்காசுகள். இந்த ரெஃபரன்ஸு எங்கே இருக்குது தெரியுமா? கலிங்கத்து பரணியில் இருக்குது. இந்த பட்டினப்பாலை 10 பாட்டில் அடங்கிய ஒரு நூல், 301 அடிகளை உடையது. மன்னன் பெருமைகளை கூறுவதாகவே இருப்பினும் வாணிபம் எப்படி இருந்தது என்பதை தன் வைர வரிகளில் பிபிடி போடுற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் அவர். கரிகால் சோழன் கடலில் நாவாய்கள் மூலம் சுங்கமுறையை ஏற்படுத்தி வெளிநாடுகளுடன் வாணிப தொடர்பும் ஏற்படுத்தி தமிழகத்திற்கு உலக புகழை பெற்று தந்தவன். இவனது தலைமையை எதிர்த்து சோழ நாட்டை கைப்பற்றி அந்நகரின் அரண்மனைகளையும் மாளிகைகளையும் இடித்து தள்ளியவன் பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன்தான். இதில் என்ன அதிசயம்? ஆட்சி மாறினா காட்சி மாறும் தானே. நீங்கள் நினைக்கிறது 100% கரெக்டு தான். ஆனால் இந்த மாரவர்மன் செஞ்சது தான் ஹைலைட்டு. அதாவது ஒரே ஒரு 16 கால் மண்டபத்தை மட்டும் இடிக்காமல் விட்டுவிட்டானாம். காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அது பட்டினப்பாலை பாடிய த கிரேட் கடியலூர் உருத்திரன் கண்ணனார்க்கு கட்டிய மண்டபமா. என்ன ஒரு பண்பு பாருங்க! ஒரு புலவனுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தை அடுத்து வந்த மன்னர்களும் ஏற்றுக்கொண்டு பூற்றிய நாகரிகம் இருக்கே, அங்கதாங்க தமிழன் ஜொலிக்கிறான். சரி, இந்த செய்தியெல்லாம் சரிதான். டு யூ ஹாவ் எனி ப்ரூஃப் மேடம் அப்படின்னு கேட்பீங்க. இருக்குங்க. திருச்சியிலேருந்து துறையூர் செல்லும் மார்க்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளரை கோயிலில் தான். இங்கு புண்டரீகாட்ச பெருமாள் அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில்தான் சோழ பாண்டியர்கள் பகை மறந்து நீடித்தது இதுதான் செதுக்கப்பட்டிருக்கிறதாம். இது மட்டும் இல்லை நண்பர்களே, சங்க கால இலக்கியங்கள் அறநெறியை போதிக்கும் அறிவு களஞ்சியங்கள். மக்களும் அறிவியலும் வாழ்வியலும் பின்னி பிணைந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தாங்க. அவங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாமே ஆனந்தம் விளையாடும் வீடாகவே இருந்தன. எனவே டியர் யங்ஸ்டர்ஸ், உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி நான் கேட்கப் போவது ஒன்றே ஒன்றுதான். நம் முன்னோர்கள் போட்ட நேர்வழி பாதையில் செல்லுங்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தை ஊறுகாயை போல் தொட்டுக்கொண்டு கணினியை விட பல மடங்கு வேகமாக வேலை செய்யும் மூளையை உபயோகப்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்றம் பெற்று உச்சம் தொட்டு
தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.